இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குதிரை பேரம். அதாவது குதிரை பேரம் அப்படின்றது இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேச்சாக இருக்குது. ஆனால் எல்லோரும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க குதிரை பேரம் குதிரை பேரம் நடக்குதுன்னு. இதுக்கு இங்கிலீஷ்லேருந்து டைரெக்டாக ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹார்ஸ் ட்ரேடிங்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் ஒன்றுமே புரியல. மாடு கூட சந்தையில் பேரம் பண்ணுறான், மாட்டு பேரம்னு வச்சுருக்கலாம், எதுக்கு குதிரை பேரம்னு வச்சுருக்கிறான். ஒரு ஆடு கூட பேரம் நடக்குது. எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டில் கூட பேரம் நடக்குது. ஒரு 10 ரூபா சொன்னால் 5 ரூபாய்க்கு பேரம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தைக்கு தனியாக என்னுடைய பாணியில் நான் AIOUE என்ற 5 வவல்ஸை வச்சு ஒவ்வொரு எழுத்துங்களுக்கும், அதாவது தமிழத்தில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளுக்கெல்லாம் யாருக்குமே அர்த்தம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. குதிரை பேரம் அப்படின்றதுக்கு முழுசாக இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேரம் அப்படின்னா பார்கெயின் அப்படின்னு பார்கெய்னிங் பண்ணுறது. அந்த பார்கெய்னிங் பண்ணுறதுல கெயினை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி AIOEன்னு 5 எழுத்து உயிர் எழுத்து வச்சுருப்பேன். அதில் ஏன்ற ஒரு எழுத்து போடுங்க. ஏ அப்படின்னா பேரம் அப்படின்றது என்னது? அதாவது விலை பேசுறது அப்படின்றது தான் பேரம். அது ஆங்கிலத்தில் பார்கெயின் அப்படின்றது. கெயினை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் ஏன்ற ஒரு வார்த்தையை போட்டால் பேரன்னு வந்துடும். அவ்வளோதான். இது பேரன்றதுக்கான விளக்கம். இப்போ குதிரை அப்படின்றத நல்லா கவனிக்கணும். நீங்கள் குதிரை அப்படின்றது ஒன்றும் குதிரை இல்லை, 4 கால் குதிரை இல்லை. குதிரையை எங்கே உட்காந்துக்கிட்டு பேரம் பேசுகிறாங்கன்னு இல்லை. குதிரை அப்படின்றது கைடுன்றதுனா வழிகாட்டுறது. உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன் அப்படின்றது. என்ன வழி? உன்னை பணக்காரன் ஆக்கிறதுக்கு வழி, உனக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வழி, உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வழி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் கைடு அப்படின்ற பெயர். இந்த கைடை GUI கை அப்படின்னு இங்கிலீஷில் படிக்கிறோம், DET அப்படின்னு. இப்போ இந்த 2 எழுத்தையும் நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா குதி அப்படின்னு வரும். குதி அப்படின்றது குதிரை. அதுக்கப்புறம் நம்ம அந்த டைல் வேர்ட்ஸில் அதுக்கு ரைமிங்காக எப்படிலாம் வருதோ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி DEன்றத ஒரு அந்த வவல்ஸில் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்தே இருக்கிறதுனால குதிரை அப்படின்றது வழிகாட்டுதல். இப்போ அந்த காலத்துலலாம் ராஜாங்க இளவரசர்கள் எல்லாம் குதிரையில் தான் போயிருப்பாங்க. குதிரை தான் வழிகாட்டுற மாதிரி. நம்மளுக்கு முன்னால் அதான ஓடுது, அதனால் வழிகாட்டுறதுன்னா ராஜா மாதிரி நீ வாழலாம் இப்படி அப்படின்னு இந்த எம்எல்ஏங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி வழிகாட்டி அந்த கைடு அப்படின்றது கைடு பண்ணி பார்கெனிங். அதுக்கு உனக்கு எவ்வளோ அப்படின்றது அடுத்து. முதல்ல வழிகாட்டுறது. நீ தாவேக்காவுக்கு வந்துரு, உனக்கு இந்த மாதிரி 30 கோடி ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்கிறது. திமுககாரன் அங்கேருந்து இங்கேருந்து பேசுகிறது, தாவேக்காக்காரன் அங்கேருந்து பேசுகிறதுன்றது. இதெல்லாம் ஆசை வார்த்தைகளை காட்டி அவனுக்கு ஒரு வழி காட்டுறது. உனக்கு ஒன்று பதவி இல்லை பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் கைடுன்ற வார்த்தையை தான் நாம் தமிழில் படித்தோன்னா GUIDE குதிரை. பேரம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேரம்ன்றது பார்கெய்னிங்கு. இதுதான் அதனுடைய சீக்ரெட்டு. அந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா, குதிரைன்னொன்னே எல்லோரும் 4 கால் குதிரை அப்படின்னு நினைக்க வேணாம். ஒருவேளை குதிரையில் ஏறி ஜம்முன்னு போகிற மாதிரி அந்த கட்சிக்கு நீ கட்சி தாவுனா உனக்கு பெரிய பதவி கிடைக்கும், ராஜா மாதிரி இருக்கலாம், அப்படி இப்படின்னு ஆசைகளை சொல்கிறதுனால ஒருவேளை குதிரை அப்படின்னாங்களோ. குதிரைன்ற பெயருக்கே வழிகாட்டின்றது தான் அதனுடைய பொருளே கூட இருக்கலாம். ஏன்னா குதிரைன்றதே அந்த வார்த்தைகளே தமிழ் அகராதியில் அதுக்கு வழிகாட்டின்றது தான் பெயராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அதனால் குதிரை பேரன்றது ஒரு வழியை காட்டுறது. இப்படி போனால் நீ உனக்கு சரியான பணம் கிடைக்கும், இப்படி போ சரியான பதவி கிடைக்கும் அப்படின்றது. அதனால தான் சில பேரை சொல்லுவான், ஒரு போலீஸ்காரர் ரோட்டில் நின்றுக்கிட்டு போகிறவனெல்லாம் அடித்து இப்படி போ அப்படி போன்னுவான். பெரிய குதிரை கொம்பா இருக்கே, இவன் என்ன பெரிய குதிரை கொம்பா அப்படின்வாங்க. குதிரை அப்படின்றது வழிகாட்டுதல். கொம்புன்றது கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கிற கொம்பு இல்லை. கொம்புன்றது
அதாவது லாட்டி சார்ஜ் பண்ணுறது, மற்றவனெல்லாம் மிரட்டுறது, கொம்புன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது. அப்படியாப்பட்ட இருக்கிறவங்களெல்லாம் கொம்பு, அந்த கொம்புக்கு தனியாக ஒரு விளக்கம் போடலாம். அதனால் குதிரை அப்படின்ற வார்த்தை என்னடான்னா வழிகாட்டுதல் அப்படின்றது. யாரோ ஒரு வழிகாட்டுறாங்க, அது தப்பான வழியோ ரைட்டான வழின்றதை நாம் தான் தீர்மானிச்சுக்கணும். கட்சி மாறுறவன் நமக்கு அங்கே போனால் பதவி கிடைக்கும், இங்கே இருந்தால் உக்காந்துக்கிட்டு 5 வருஷம் எம்எல்ஏவாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் போகிறான். அதுக்கு ஒரு பேரம் நடக்குது, பார்கெனிங் நடக்குது. இதுதான் குதிரை. குதிரை என்பது வழிகாட்டி. வழிகாட்டி அதற்கப்புறம் அந்த டீலிங் பண்ணுறது. இதுதான் குதிரை பேரம்.